இனக்கலப்பினை கண்டறிவது எப்படி? இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு எண்ணணும். 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா sp3, 3 சிக்மா பாண்ட் இருந்ததுன்னா sp2, 2 சிக்மா பாண்ட் இருந்ததுன்னா spன்னு சொல்லலாம். சில உதாரணங்கள் பார்க்கலாம். நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் எடுத்து அதுலேயே எல்லாத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்பனை C1ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது கார்பனை பார்த்தீங்கன்னா C2ன்னு வச்சுக்கலாம். இது C1, C2, இது C3, C4, C5. ஃபஸ்ட்டு கார்பனை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா. ஸோ 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி sp3. இந்த கார்பனுடைய இனக்கலப்பு வந்து sp3. அடுத்து இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு சிக்மா பாண்டு, மேலே ஒரு சிக்மா பாண்டு, சைடில் 3 தான் இருக்குது. ஸோ 3 இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் sp2ன்னு சொல்லணும் இந்த கார்பனுக்கு. இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னாலும் 3 தான் இருக்குது, அப்போ sp2. இப்போ இந்த கார்பனுக்கு பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு சிக்மா பாண்டு இருக்குது, ரைட்டில் ஒரு சிக்மா பாண்டு இருக்குது. ஸோ 2 சிக்மா பாண்டு தான் இருக்குது. இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா sp இனக்கலப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்பனுக்கு. இந்த கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் ஒரு சிக்மா பாண்டு, ரைட்டில் ஒரு சிக்மா பாண்டு. ஸோ இந்த கார்பனும் sp இனக்கலப்பு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.